வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சினை மற்றும் பில்லி சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. இந்தோனேஷியாவின் மையப்பகுதிக்கு அருகே இன்று அதிகாலை ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை அடுத்து அந்த பிராந்தியத்துக்கு ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதும், இங்கே மீண்டும் ஒரு முறை 2004ஆம் ஆண்டைப் போல இலங்கையையும் சுனாமி தாக்கிவிடுமோ என்ற ஒரு அச்சம் இலங்கையருக்கு ஏற்பட்டிருந்தாலும், இலங்கைக்கு இதனால் சுனாமி அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என அறிவித்து இலங்கையின் வானிலை அவதான நிலையம் ஒரு ஆறுதல் படுத்தல் செய்தியை வழங்கியிருக்கிறது. 2004இல் இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவை 9.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தாக்கிய பின்னர் இலங்கை உட்பட்ட நாடுகளை ஆழிப்பேரலை எனப்படும் சுனாமி துன்பகரமாக பேரழிவாக வாரி சுருட்டியிருந்தது. அன்று ஏற்பட்ட அந்த சுனாமியில் 2,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் பல நாடுகளில் பலியான நிலையில், இலங்கையில் வடக்கு கிழக்கு உட்பட பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலியான நிலையில்தான் இன்றைய இந்த நிலநடுக்கத்தால் இலங்கையின் கடலோர பகுதிகளுக்கு எந்தவித சுனாமி அச்சுறுத்தலும் இல்லை எனவும் நிலைமை பாதுகாப்பாக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. இன்றைய நிலநடுக்கத்தால் சுனாமி ஏதும் இல்லை என இலங்கை கடற்பரப்புக்கு அறிவிக்கப்பட்டாலும், இந்திய கடற்தொழிலாளர்களால் இலங்கையின் கடல் வளங்களுக்கு பெரும் சேதம் ஏற்படுவதான குரல்கள் இப்போது புத்தளம் வரை பரவி இருக்கின்றது. இந்த புதிய நிலவரங்களால் மேற்கு பகுதியில் தமிழக கடற்தொழிலாளர்களுக்கும் ஸ்ரீலங்காவின் கடற்தொழிலாளர்களுக்கும் இடையே கடலில் மோதல்கள் இடம்பெற்றுள்ளதான புதிய பரபரப்பு செய்திகளும் வந்துள்ளன. இதுவரை யாழ்குடா, மன்னார், முல்லைத்தீவு போன்ற தமிழர் தாயக பகுதிகளில் தான் அதிகமாக தமிழக கடற்தொழிலாளர்களின் ஊடுருவல் இடம்பெற்று தமிழர் தாயக கடற்தொழிலாளர்களின் அன்றாட ஜீவனோபாயத்தில் அடியை வழங்கிய நிலையில் தற்போது இந்த ஊடுருவல் மேற்கு பிராந்தியத்துக்கும் பரவுகின்றது. இப்போது புத்தளம் தாண்டி நீர்கொழும்பு வரை இந்த ஊடுருவல் பரவ தலைப்படுவதால் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீதான சீற்றம் இப்போது சிங்கள மீனவர்களிடமே உருவாகியுள்ளது. ஏற்கனவே மன்னார் கடலை அழித்துவிட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் இப்போது தமது கடலை குறிவைத்து ஒவ்வொரு இரவும் ஏராளமான படகுகளை கொண்டு வந்து கடல் வளங்களை சூறையாடுவதாக சிங்கள மீன்பிடி சங்கங்கள் எச்சரிக்கையை விடுத்துள்ளன. புத்தளங்கடலில் இந்திய கடற்தொழிலாளருக்கும் ஸ்ரீலங்கா கடற்தொழிலாளர்களுக்கும் இடையில் மோதல் ஒன்றும் ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பொட்டம் ரோலிங் எனப்படும் அடிமட்ட இழுவை மீன்பிடி முறையில் தமிழக கடற்தொழிலாளர்கள் கடல் தொழிலை செய்வதால் இலங்கையின் கடல் வளங்களுக்கு பெரும் சேதம் ஏற்படுவது யதார்த்தமான ஒரு கசப்பான விடயம். இந்த நிலையில்தான் ஸ்ரீலங்கா கடற்தொழிலாளர்கள் தற்போது இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு எதிராக, குறிப்பாக தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு எதிராக இந்த முறுகல் நிலை இருப்பதால், தமிழக கடற்தொழிலாளர்கள் தமிழர்களாக இருப்பதால் சிங்கள மீனவர்களின் இந்த மோதல்கள் ஏதோ ஒரு வகையில் இன ரீதியிலும் நகர்த்தப்படுவதற்கான அபாயங்கள் இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த கடல் ஊடுருவலில் சில தமிழக கடற்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயத்தில் உடனே தலையிட்டு இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் விஜய் இந்திய மத்திய வெளியுறவு அமைச்சருக்கு இந்த வாரம் ஒரு கடிதத்தை எழுதியுள்ள நிலையில், அடுத்த வாரம் இந்த விடயம் தொடர்பாக பேச தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் டெல்லிக்கு செல்ல உள்ள நிலையில், புத்தளத்திலும் சிங்கள கடற்தொழிலாளர்களுக்கும் தமிழக கடற்தொழிலாளர்களுக்கும் இடையில் ஒரு மோதல் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. அக்கறை சார்ந்த அதிர்வுகள் இப்படி இக்கரையில் அதிர இன்று டெல்லி முதல் சென்னை வரை நாடளாவிய ரீதியில் இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற முதன்மை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் முறுகல் நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் நேற்று ஒரு புதிய எச்சரிக்கை விடுத்திருப்பதால்
இன்று சுதந்திர தினத்தையொட்டி டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தமிழகத்தில் இன்று நடந்த சுதந்திர தின நிகழ்வில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் உரையாற்றிய முதல்வர் விஜய் ஊழலிலிருந்து தமிழகத்தை காப்பாற்றுவதும் ஒரு விடுதலைதான் என குறிப்பிட்டதுடன் பொதுவாழ்வில் சமரசம் கூடாது எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் விஜயின் பெற்றோருக்கு அருகே நடிகை திரிஷாவுக்கு முதல் வரிசையில் இடம் வழங்கப்பட்டமை மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது. இந்த காட்சிகளை மையப்படுத்திய நிழற்படங்கள் மற்றும் காணொளி காட்சிகள் தற்போது வைரல் எனப்படும் முன்னரங்கு நிலையில் சுழல்கின்றன. விஜய் முதல்வராக பதவியேற்ற நாளிலும் திரிஷாவுக்கு முன்வரிசையில் இடம் வழங்கப்பட்டமை சர்ச்சையான நிலையில் இன்றும் விஜயின் பெற்றோருக்கு அருகே திரிஷாவுக்கும் அவரது அன்னையான உமா கிருஷ்ணனுக்கும் முதல் வரிசையில் இடம் வழங்கப்பட்டது. இன்றைய நிகழ்வில் விஜய் நிகழ்விற்கு வந்திருந்த முக்கியமான பிரமுகர்களுக்கு தனது கையை உயர்த்தி சல்யூட் அடிக்க திரிஷா மட்டும் திடீரென முன்வரிசையிலிருந்து எழுந்து நின்று விஜயை போலவே திருப்பி அவருக்கு சல்யூட் அடித்த காட்சிகள் மற்றும் நிழற்படங்களும் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. மீண்டும் இலங்கை பக்கம் திரும்பினால், இலங்கையில் தமிழர் தாயகத்தில் இடம்பெற்ற பெரும் படுகொலைகளுக்கு அனைத்துலக நீதியை கோருவதற்கான நீதியின் ஓலம் 2 என்ற கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 2வது நாளாக செம்மணி பகுதியில் தொடர்கின்றது. நேற்று மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நாளை மறுதினம் 17ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. தொடர்ந்து இடம்பெறும் இந்த போராட்டத்தின் இறுதி நாளான 17ஆம் தேதி வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்ட மக்களின் பங்களிப்புடன் ஒரு பேரணி யாழ் நகரில் நடத்தப்படும். இந்த பேரணியின் முடிவில் ஐநாவுக்கு ஒரு முறையீட்டு மனுவும் கையளிக்கப்படும் என தெரிகின்றது. தென்னிலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான விதிகளை உள்ளடக்கிய 22ஆம் திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்புகள் உள்ளூரிலும் உலக அரங்கிலும் இருந்து வந்திருந்தாலும் நாடாளுமன்றத்தின் ஊடாக இதனை முன்னகர்த்தும் விடயத்தில் அன்று அரசாங்கம் எந்த விதமான சமரசத்துக்கும் இடையில்லாத வகையில் தீவிரமாக நகர்வழி செய்து வருகின்றது. இந்த வரைவு மசோதா அடுத்த வாரம் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தின் முன்மொழிவுகளை பௌத்த சங்கங்கள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், எதிர்க்கட்சிகள் மற்றும் பல சர்வதேச நிதித்துறை சார்ந்த அமைப்புகள் எதிர்த்து கொண்டாலும் அரசாங்கம் தனது முடிவில் உறுதியாக உள்ளது. 22ஆம் திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அது திடமாக உள்ள நிலையில்தான் இந்த நகர்வுகளில் உறுதியாக உள்ள அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காராவை புதிய சிக்கலில் மாட்டி வைக்கலாம் என நினைத்து அவர் வாகனம் ஓட்டிக்கொண்டே நேரலையில் ஒளிபரப்பும் ஒரு காணொளி காட்சியை எதிர்க்கட்சி ஆதரவு முகங்கள் சமூக வலைதளங்களில் பரவிவிட்டுள்ளனர். ஆனால் இந்த காணொளி காட்சிகள் அன்றைய தரப்பு இலங்கையில் ஆட்சியை பிடிக்க முன்னர் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட காணொளி என்ற விடயம் வந்துள்ளது. நாணயக்காரா அமைச்சராவதற்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தியின் மொரட்டுவை தொகுதி அமைப்பாளராக இருந்தபோது கடந்த 23ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த காணொளியை அவர் எடுத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர் வாகனம் ஓட்டியபடி இந்த காணொளியை பதிவு செய்யவில்லை. அவர் இந்த கருத்தை சொல்கிறார். ஆனால் வாகனத்தில் முன் ஆசனத்தில் இருந்த ஒருவர் தான் இந்த காணொளியை பதிவு செய்ததால் நாணயக்காரா வீதி போக்குவரத்து விதிகளை மீறிக்கொண்டார் என்ற எதிர்க்கட்சியினரின் இந்த வாதமும் அடிபட்டு போகின்றது. இந்த நிலையில் இலங்கையில் தொடர்ந்தும் பாதாளங்களின் செய்திகள் வருகின்றன. வெளிசரை கடற்படை முகாமில் உயர் பாதுகாப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமன் என அறியப்படும் பிரபல பாதாள உலக குற்றவாளியான நிர்மல பிரசங்காவின் தாயார் கடந்த 12ஆம் தேதி போட்டி பாதாள குழுவான கரந்தனிய சுத்தா தரப்பால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். தாய் கொல்லப்பட்டால் அவரது இறுதி நிகழ்வுக்கு பெக்கோ சமன் வரும்போது அவரையும் போட்டு தள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்த ஸ்கெட்ச் போடப்பட்ட நிலையில் தனது தாய்க்கு நேரடி அஞ்சலி செலுத்தவோ அல்லது அவரது இறுதி நிகழ்வுகளுக்கு வரவோ பெக்கோ சமன் மறுத்துவிட்டதாக சிறை வட்டாரங்கள் கூறியுள்ளன. பெக்கோ சமனை பார்க்க சிறைக்கு செல்லக்கூடாதென அவரது தாய்க்கு ஏற்கனவே கரந்தனிய சுத்தா தரப்பால் கடும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதும் அந்த எச்சரிக்கைகளை மீறித்தான் அவர் வெளிசரை கடற்படை முகாமுக்கு சென்று அங்கே தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது மகனான பெக்கோ சமனை பார்வையிட்டிருந்தார். இதனை அடுத்துதான் தமது எச்சரிக்கையை மீறிய காரணத்தாலும் அவர் கொல்லப்பட்டால் அவரது மகனான பெக்கோ சமன் மரண வீட்டுக்கு வருவார் என்ற இன்னொரு திட்டத்தின் அடிப்படையிலும் கரந்தனியா சுத்தா அவரது தாயாரை சுட்டு கொண்டிருந்தது. கடந்த 12ஆம் தேதி இந்த கொலை கொழும்பில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் தனது தாயின் கொலைக்கு பழிவாங்க போவதாக பெக்கோ சமனும் வெளிசரை கடற்படை முகாமின் உயர் பாதுகாப்பு சிறையில் இருந்தபடி சூளுரைத்ததாக தெரிய வருகின்றது. இதற்கிடையே துபாயில் கைது செய்யப்பட்ட இன்னொரு முக்கிய போதை பாதாளமான ஷிரான் பாசிக் தனது 2 சகபாடி தலைவர்களுடன் நேற்று 14ஆம் தேதி இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். இந்த மூவரும் அபுதாபியில் இருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தெஹிவளை கல்போவிலையைச் சேர்ந்த 48 வயதான பாசிக் ஏற்கனவே இன்டர்போலின் ரெட் நோட்டீஸ் எனப்படும் சிவப்பு எச்சரிக்கையின் கீழ் உள்ளவர். 2018 எமிரேட்ஸுக்கு தப்பிச் சென்ற இவர் அங்கு தனி ஒரு செல்வந்த தொழிலதிபராக காட்டிக்கொண்டு இந்த போதை வணிக செல்வத்தில் வாழ்ந்து வந்த நிலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டார்.
ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானிய தாக்குதல் இடம்பெற்ற போது இவரது கைத்தொலைபேசியில் ஈரான் சார்பான ஏவுகணைகள் மற்றும் சில காணொளி காட்சிகள் இருந்ததால் துபாய் காவல்துறை மே 26 அன்று இவரை கைது செய்தது. இவரை தம்மிடம் மேலதிக விசாரணைகளுக்கு ஒப்படைக்குமாறு, அதாவது இவருக்கும் ஈரானுக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றதா என்பதை அறிவதற்காக இவரை தம்மிடம் விசாரணைக்கு ஒப்படைக்குமாறு அமெரிக்காவும் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அவர் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் லண்டன் தமிழர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது அன்னையை பார்த்துவிட்டு மீண்டும் லண்டன் திரும்புவதற்கு அவர் விமான நிலையத்துக்கு சென்று விமானத்தில் ஏறும் நடைமுறைகளுக்காக காத்திருந்த போது திடீரென மயங்கி விழுந்து மரணமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் வடக்கை புறப்படமாக கொண்டு லண்டனில் குடும்பத்துடன் வசித்து வந்த செல்லையா விஜயகுமார் என்ற 51 வயதான குடும்பஸ்தரை மரணமடைந்தவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை இலங்கை நிலவரங்கள். இறுதியாக மத்திய கிழக்கு நிலவரங்கள் மற்றும் ஐரோப்பிய நிலவரங்கள் மீது பார்வையை பதித்தார். ஈரான் மீது போர் தொடுத்தமைக்காக தான் ஒருபோதும் மன்னிப்பு கோரப்போவதில்லை என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறியதுடன் தான் போர் தொடுத்த நகர்வு சரிதான் என்றும் ஒரு அழுத்தமான கருத்தை முன்வைத்துள்ளார். அத்துடன் ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹோர்மூஸ் நீரிணையை அமெரிக்க பிராந்தியமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் இன்னொரு சர்ச்சை கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்பின் இந்த சர்ச்சை கருத்துக்கு பதிலடி வழங்கிய ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் ஒரு சமூக வலைத்தள பதிவு மூலம் ஹோர்மூஸ் நீரிணையை அமெரிக்கா கைப்பற்ற முடியாது என எள்ளலாக கூறிய பின்னணியில்தான் இந்த விடயம் குறித்த மேலதிக விவரங்களை நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பதிவில் பார்க்கலாம். இறுதியாக பிரித்தானியாவில் பிளஜரிசம் எனப்படும் கருத்து திருட்டில் ஈடுபட்டதான சர்ச்சைக்குள் சிக்கி இந்த மாத ஆரம்பத்தில் பதவி விலகிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியரும் கருப்பின பேராசிரியருமான ஜேசன் ஆடே மரணமடைந்த நிலையில் தனது இல்லத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் துன்பியலையும் உருவாக்கியுள்ளது. இவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து பிரித்தானிய காவல்துறை அதிகாரபூர்வமாக இதனையும் குறிப்பிடவில்லை என்றாலும் அவர் தற்கொலை செய்ததாகத்தான் கருதப்படுகின்றது. தொடர் அவதூறுகள் மற்றும் ஊடக செய்திகளால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்த ஜேசன் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகின்றது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்து இந்த மாத ஆரம்பத்தில் பதவி விலகிய ஜேசன் ஒரு கடுமையான உழைப்பின் மூலம் முன்னகர்ந்தவர். இவர் தனது ஆய்வுக் கட்டுரைகளில் கருத்து திருட்டு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இவர் பதவி விலகியிருந்தார். ஆனால் இவர் 11 வயது வரை பேச முடியாமலும் 18 வயது வரை எழுத படிக்க தெரியாமலும் மன வளர்ச்சி தாமதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த, அதாவது ஒட்டிசம் எனப்படும் மன இறுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவராக இருந்தாலும் கடின உழைப்பால் அவர் முன்னேறினார், படித்தார். கடந்த 23ஆம் ஆண்டில் 37வது வயதில் கேம்பிரிட்ஜின் மிக இளைய கருப்பின பேராசிரியராக இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆயினும் அவரை மையப்படுத்திய சர்ச்சை இப்போது அவரது உயிரை படைத்திருக்கின்றது. கேம்பிரிட்ஜில் இன்னொரு பல்கலைக்கழக பேராசிரியர் தான் இவர் மீது இந்த கருத்து திருட்டு குற்றச்சாட்டை சுமத்திய நிலையில் இந்த துன்பியல் மரணம் இடம்பெற்றிருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்கே ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.